வெல்கம் டு கெம்தோல். நம்ம இந்த வீடியோல சிஎஸ்ஐஆர் ஜூலை 2024 கெமிக்கல் சயின்ஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The correct order of covalency in the XF bonds among the following species is. So correct order of covalency கேக்குறாங்க. Covalency directly proportional to oxidation state. எந்த அளவுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கும் அந்த எலமெண்ட்டுக்கு அதோட கோவலன்சி அதிகமா இருக்கும். சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். சிலிக்கான் +4 ஸ்டேட்ல இருக்கு, பாஸ்பரஸ் +5 ஸ்டேட்ல இருக்கு, அண்ட் சல்பர் +6 ஸ்டேட்ல இருக்கு, அயோடின் +7 ஸ்டேட்ல இருக்கு. சோ லெஃப்ட் டு ரைட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுது, கோவலன்சி இன்க்ரீஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் காலம்ஸ் 1 and 2. காலம் 1 காலம் 2 ஓட மேட்ச் பண்ண போறோம். காலம் 1ல காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, காலம் 2ல மோலார் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேல்யூ மேட்ச் பண்ண உங்களுக்கு என்ன தெரியணும்? அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன டைப் ஆஃப் டிரான்சிஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியணும். சோ டைப் ஆஃப் டிரான்சிஷன் அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், மோலார் அப்சார்ப்ஷன் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். சார்ஜ் டிரான்ஸ்பர்ல இன்வால்வ் ஆகுது அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும் போது அதோட மோலார் அப்சார்ப்ஷன் வேல்யூ கிரேட்டரா இருக்கும், கிரேட்டர் தென் 1000. இதுவே இன்வால்வ் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஸ்பின் அலோடா இருக்கு. அதே போல எனக்கு லெப்போட்டி ஆல்சோ பார்ஷியலி அலோடா இருக்கு. So spin allowed, Lepoty also partially allowed போது எக்ஸாம்பிள் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாமா? இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா 10 to 1000க்குள்ள இருக்கு. தேர்ட் பாருங்க, ஸ்பின் அலோடா இருக்கு அண்ட் லெப்போட்டி ஃபோர்பிடனா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? சோ இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள். சோ இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா 1 to 10க்குள்ள இருக்கும். அண்ட் ஃபைனலா ஸ்பின்னும் ஃபோர்பிடனா இருக்கு, லெப்போட்டியும் எனக்கு ஃபோர்பிடனா இருக்கு. சோ ரெண்டுமே எனக்கு ஃபோர்பிடனா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் Mn+2 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாமா? சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இதோட மோலார் அப்சார்ப்ஷன் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். So greater than 1000, 10 to 1000, 1 to 10, less than 1. So கீழே இருந்து நீங்க மேல மெமரி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சோ இப்ப காம்ப்ளெக்ஸோட மேட்ச் பண்ணலாம். சோ டைட்டேனியம் Cl6 -2. இது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க. இது -6, அப்ப இது +4 ஸ்டேட்ல இருக்கும். டைட்டேனியம் அப்படிங்கும் போது D2S2, டைட்டேனியம் +4 அப்படிங்கும் போது D0, டி எலக்ட்ரானே இல்ல. D0 அப்படிங்கும் போது இது என்ன டைப்ல இன்வால்வ் ஆகும்? சார்ஜ் டிரான்ஸ்பர்ல இன்வால்வ் ஆகும். நோ டிடி டிரான்சிஷன், இது சார்ஜ் டிரான்ஸ்பர்ல இன்வால்வ் ஆகும். சோ இருக்கலே ஹை வேல்யூ யாருக்கு இருக்கும்? ஏக்கு தான் இருக்கும். சோ ஹையஸ்ட் வேல்யூ பாருங்க 500, 0.02, 10 to the power 4, 10. சோ ஹையஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது 10 to the power 4 தான். சோ ஏக்கு 3 இருக்கணும். சோ ஏக்கு 3 அப்படிங்கும் போது 1 and 2 எலிமினேட் ஆயிடும். சோ அடுத்து பாருங்க, B அப்படிங்கிறது எனக்கு என்னது? வெனேடியம் H2O(6). இட்ஸ் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் அப்படிங்கும் போது ஸ்பின் அலோட், லெப்போட்டி ஃபோர்பிடன். சோ அப்ப அதோட வேல்யூ 1 to 10க்குள்ள இருக்கணுமா? சோ Bக்கு 4. சோ அப்ப 3யும் எலிமினேட் ஆயிடுச்சு. C and D சால்வ் பண்ணிடலாம். சோ C பாருங்க, COCl4. இட்ஸ் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், ஸ்பின் அலோட், லெப்போட்டி ஆல்சோ பார்ஷியலி அலோட். அதோட வேல்யூ 1 to 1000க்குள்ள இருக்கும். So 1 to 1000 எவ்வளவு இருக்கு? 500 இருக்கா? So C is a 1. And D பாருங்க, Mn+2, Mn+2 அப்படிங்கும் போது both spin and லெப்போட்டி ரெண்டுமே forbidden. So அதோட வேல்யூ less than 1 இருக்கணும், 1 விட கம்மியா இருக்கும். So 0.02, 4 is a correct option. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரியாக்ஷன் given below takes place by, கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்ல இன்வால்வ் ஆகும்னு கேக்குறாங்க. இன்னர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் பேஸ் பண்ண கொஸ்டின். சோ கொடுத்திருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ பாருங்க, இது +2 ஸ்டேட்ல இருக்கு, இது -8, இது +5 ஸ்டேட்ல இருக்கு. சோ ரெண்டு லிகாண்டையும் பாருங்க, ரெண்டுமே ஸ்ட்ராங் லிகாண்ட். ரெண்டுமே ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படிங்கும் போது காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்? போத் ஆர் இன்னட். சோ ரெண்டுமே இன்னட்டா இருக்கு. ரெண்டு ரியாக்டன்ட்டும் இன்னட்டா இருந்துச்சு அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் இன் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம்
அவுட்டர் ஸ்பேர் மெக்கானிசம் அப்படிங்கும் போது அங்க என்ன சேஞ்ச் ஆகாது, எந்த ஒரு சேஞ்ச், நோ நெட் கெமிக்கல் சேஞ்ச். சோ என்ன ஆப்ஷன் கரெக்ட்? சோ இன்னர் வராது. சோ 2 and 4 பாசிபிள், ரெண்டுமே அவுட்டர். சோ இங்க சிஎன் பிரிட்ஜிங்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னர்ல தான் பிரிட்ஜிங் உண்டு, அவுட்டர்ல பிரிட்ஜிங் கிடையாது. நோ நெட் கெமிக்கல் சேஞ்ச் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சோ 4 to 1 இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, the transition given rise to the yellow sodium delioners. transition அப்படிங்கும் போது இங்க சோடியம் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து சோடியம் எக்ஸைட்டட் ஸ்டேட்ட சொல்றாங்க. சோடியம் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கும் போது 3s1. சோ இந்த எக்ஸைட் ஆனா எங்க போகும், 3p1க்கு போகும். சோ இதோட டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறேன். அதே போல இதுக்கு டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கலாம். டேர்ம் சிம்பிள் பாருங்க, இதோட எல் வேல்யூ என்னவா இருக்கும், இதோட வேல்யூ 0. அப்ப எல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும் போது இட்ஸ் எஸ் ஆர்பிட்டால். ஸ்பின் மல்டிபிளிசிட்டி எவ்வளவு, அன்ப எலக்ட்ரான் 1 இருக்கு. சோ 1 + 1 2, ஸ்பின் மல்டிபிளிசிட்டி 2. அண்ட் அடுத்து பாருங்க, எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், ஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். சோ இது ஆஃப் ஃபில்டா இருக்கு. சோ எல் பிளஸ் எஸ் 0 + 1/2 gives 1/2. சோ 1/2 இதான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கான டேர்ம் சிம்பிள். அண்ட் அதுவே அடுத்து பாருங்க, எக்ஸைட்டட் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறேன். இதோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ இந்த ஆர்பிட்டாலுக்கு 1 0 -1. சோ அப்ப L is equal to 1. L is equal to 1 அப்படிங்கும் போது இட்ஸ் p ஆர்பிட்டால். ஸ்பின் மல்டிபிளிசிட்டி ஒரு அன்ட் எலக்ட்ரான் இருக்கு, 1 + 1 2 இருக்கும். அடுத்து பாருங்க, இதோட J வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இது லெஸ் தென் ஆஃப் ஃபில்டா. அப்ப J is equal to L + S to L - S. சோ பாசிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ஓகேவா, பாசிபிள் J வேல்யூ பாக்குறேன். சோ எல்லோட வேல்யூ 1 அண்ட் எஸ் ஓட வேல்யூ பாருங்க, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதோட ஸ்பின் என்னவா இருக்கலாம், ஆஃபா இருக்கலாம். ஓகேவா, அப்ப L + 1 + 1/2 1 - 1/2. சோ இப்ப என்ன வரும், 3/2, இங்க 1/2. சோ அப்ப எனக்கு இது P2 3/2, P2 1/2. அப்ப எனக்கு எங்கெங்க டிரான்சிஷன் பாசிபிள், S1 to P2 3/2க்கு ஒரு டிரான்சிஷன் பாசிபிள். அதே போல S1/2 P1/2 டிரான்சிஷன் பாசிபிள். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, an isoelectronic neutral linear nitrosyl complex of eta5 C5H5 CuCO is. சோ ஐசோ எலக்ட்ரானிக்கா இருக்கணும், அதே போல நியூட்ரலா இருக்கணும், அண்ட் அடுத்து பார்த்தோம்னா அந்த லீனியரா இருக்கணும். ஐசோ எலக்ட்ரானிக் அப்படிங்கும் போது இதோட எலக்ட்ரான் கவுண்ட் என்னவா இருக்கும், அதே மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனுக்கும் இருக்கணும். ஓகேவா, அடுத்து நியூட்ரல் அப்படிங்கும் போது சார்ஜ் உங்களுக்கு என்னவா இருக்கணும், பேலன்ஸ் ஆயிருக்கணும். அண்ட் லீனியர் அப்படிங்கும் போது NO பாசிட்டிவ், அதாவது 3 எலக்ட்ரான் டோனரா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணி பார்க்கலாம். சோ இதோட எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கலாம். சோ eta5, சோ 5. காப்பர் அப்படிங்கும் போது 11 எலக்ட்ரான், D10 S1. அண்ட் கார்பனைல் அப்படிங்கும் போது 2 எலக்ட்ரான். சோ டோட்டலா 18 எலக்ட்ரானா இருக்கு. சோ இங்க பாருங்க, இதோட வேல்யூ பாருங்க 5. நிக்கலுக்கு D8 S2, சோ 10. அண்ட் NOS லீனியர் லிகாண்ட், சோ இப்ப 3 எலக்ட்ரான் டோனர், சோ 8 எலக்ட்ரான். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. சோ மத்ததையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பாருங்க, 5 பிளஸ் குரோமியம் அப்படிங்கும் போது உங்களுக்கு 3D5 4s1 6 எலக்ட்ரான். சோ லீனியர் லிகாண்ட் அப்படிங்கும் போது 3 + 3 உங்களுக்கு 2 இருக்கு. சோ 3 × 3, சோ 3 + 3 உங்களுக்கு 6 இருக்கும். சோ இங்க என்னது, இங்க ட்வைஸ்னு கொடுத்துருக்காங்க. சோ 2 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ × 2 + 2. ஏன் இந்த +2 போடுறோம்னா, குரோமியம் என்ன பாசிபிள் அப்படின்னா மெட்டல் பாண்ட் பாசிபிள். சோ அதுக்கான 2 எலக்ட்ரான் போடுறேன். சோ எவ்வளவு வரும் அப்படின்னா 36 வரும். அப்ப ஒரு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் இதுவும் 18 தான் இருக்கும். அண்ட் இத பாருங்க, இங்க Mn, சோ 7 எலக்ட்ரான்.
CO whole 3 அப்படிங்கும் போது 3 into 2 6 and NO 3 எலக்ட்ரான் டோட்டலா 16 எலக்ட்ரான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் Fe அப்படிங்கும் போது 8 பிளஸ் 2 NO 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க 3 பிளஸ் 3 6 ஸோ 16. ஸோ அப்ப 3 and 4 எனக்கு ஐசோ எலக்ட்ரானிக் கிடையாது. 1 and 2 ஐசோ எலக்ட்ரானிக். ரெண்டு லிகாண்டுமே லீனியர் தான். ஓகேவா? 3 எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணாதான் எனக்கு என்ன வருது 18 வருது. ஓகே, அப்ப ரெண்டுமே ஐசோ எலக்ட்ரானிக்கா இருக்கு, ரெண்டுமே லீனியரா இருக்கு. சோ நியூட்ரலா இருக்கான்னு பாருங்க. இது நெகட்டிவ் லிகான், இது பாசிட்டிவ் லிகான். இது சார்ஜ் என்னவாயிடுது நியூட்ரலா இருக்கு. ஆனா இதை பாருங்களேன், இது 2 டைம்ஸ் இருக்கா, அப்ப இது எனக்கு என்னவா இருக்கும் 2 மைனஸா இருக்கும். இது 2ஆல பண்ற அப்படின்னா இது 4 இருக்கு, அப்ப 4 பாசிட்டிவ் இருக்கும். இது என்னவா இருக்காது நியூட்ரலா இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். An isolobal fragment of eta 6 C6H6 CrCO whole 2 is. So இந்த fragment எதோட ஐசோலோபிளா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ எவ்வளவு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கலாம். 6 eta 6 அப்படிங்கும் போது 6, குரோமியம் அப்படிங்கும் போது 6 அண்ட் கார்பனைல் அப்படிங்கும் போது 2 இருக்கு. சோ 2 into 2 4. சோ டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 16 எலக்ட்ரானா இருக்கு. சோ இதை கவுண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அயனுக்கு 8, so carbonyl அப்படிங்கும்போது 2 electron donor 4 into 2 8. so 8 plus 8 16 வந்துடுது. அண்ட் அடுத்த ஆப்ஷன் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 4 கார்பனுக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது 1 electron donor, so 3 ஹைட்ரஜன் இருக்கு, so plus 3. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, so 1 electron minus 1. ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்றேன், so -1. 7ல 1 போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் 6. அண்ட் அடுத்து பாருங்க eta 5, so 5 போடுறேன். Mn அப்படிங்கும் போது D5S2 7 electron, CO whole 3 அப்படிங்கும் போது CO-க்கு 2 electron donor, 2 into 3 6. so டோட்டலா உங்களுக்கு 5 plus 6 11, 11 plus 7 18 electron வருது. so ஐசோலோபிள் கிடையாது இது. அண்ட் இந்த ஆப்ஷனை பாருங்க, கார்பனுக்கு 4 electron இருக்கு, so 4. ஹைட்ரஜன் அப்படிங்கும் போது 1 electron, so 3 ஹைட்ரஜன், so 3. 4 plus 3 7. so எனக்கு 3ம் வராது 4ம் வராது. 1 and 2 பாசிபிள். ஐசோலோபிள் அப்படின்னா சேம் எலக்ட்ரானா இருக்கணும்னு கிடையாது, அந்த கவுண்ட் சேமா இருக்கும். இது 16ஆ இருக்கு அப்படின்னா சோ உங்களுக்கு இதே போல யார் இருக்கலாம் 6 இருக்கலாம், 16 ஈக்குவலா இருக்கும், 36 ஈக்குவலா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 26. ஓகேவா? சேமா இருக்கணும்னு தேவையில்ல, சிமிலரா இருக்கும். ஓகேவா? இந்த பிராக்மெண்ட் அடுத்து பாருங்க, அப்ப 16ம் பாசிபிள் 6ம் பாசிபிள், ரெண்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கலாம் ஐசோலோபலா இருக்கலாம். அப்ப அடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ கொடுத்துக்கூடிய காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சோ eta 6 இது ஒரு லிகாண்ட் இருக்கு, 2 கார்பனில் லிகாண்ட் இருக்கு. சோ டோட்டலா லிகாண்ட் எவ்வளவு இருக்கு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எவ்வளவு லிகாண்ட் இருக்கு 4 லிகாண்ட் இருக்கு. அண்ட் இது பாருங்க செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க 3 லிகாண்ட் இருக்கு. சோ ஐசோலோபிள் பிராக்மெண்ட் அப்படிங்கும் போது சிமிலர் எலக்ட்ரானையும் பார்க்கணும், அதே போல அந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்டையும் கரெக்டா பார்க்கணும். சோ 2 இஸ் a correct option. According to Wade's rule, கொடுத்துக்கூடிய காம்ப்ளெக்ஸோட என்ன ஷேப்ல இருக்குன்னு கேக்குறாங்க. சோ என்ன டைப் ஆஃப் போரேன்னு கேக்குறாங்க. சோ டெலூரியம் B9H11 கொடுத்துருக்காங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ டெலூரியம் அப்படிங்கும் போது ஆக்சிஜன் ஃபேமிலி, சோ 6 எலக்ட்ரான் இருக்கும். இதை எப்படி எழுதலாம் BH3ன்னு எழுதலாம். ஏன் இப்படி எழுதுறேன், போரான் அப்படிங்கும் போது 3 எலக்ட்ரான், ஹைட்ரஜன் அப்படிங்கும் போது 1 எலக்ட்ரான், 3 ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா 3 plus 3 6. சோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா இருக்கு, இதுவும் 6 இதுவும் 6. சோ டெலூரியம் நம்ம எப்படி எழுதலாம் BH3ன்னு எழுதலாம். சோ அப்ப டெலூரியத்துக்கு பதிலா BH3ன்னு போடுறேன், B9H11. சோ டோட்டலா எவ்வளவு B இருக்கு, போரான் இருக்கு 10 இருக்கு, அண்ட் ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு 11 plus 3 14 இருக்கு. சோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு BnHen plus 4, அதாவது நிடோ டைப்ல இருக்கு. இட்ஸ் a நிடோ போரேன். சோ 2 is a correct option. அண்ட் அடுத்து பாருங்க, the substitution reaction of COCN5 Cl whole 3 minus with OH minus 2 give COCN whole 5 OH minus 3. so இந்த substitution reaction ஸ்லோவா இருக்குமா ஃபாஸ்டா இருக்குமா, இது இதோட ரியாக்டன்ட் எதை பொறுத்து இருக்கும், அதோட ஸ்பீட் கான்சன்ட்ரேஷனை மட்டும் பொறுத்து இருக்குமா, ரெண்டு ரியாக்டன்ட்டையும் பொறுத்து இருக்குமா, இல்லது ரியாக்டன்ட்டை மட்டும் பொறுத்து இருக்குமா, CO காம்ப்ளெக்ஸை மட்டும் பொறுத்து இருக்குமான்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சோ கொடுத்திருக்கிறது பேஸ் ஹைட்ராலிசிஸ். பேஸ் ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கும் போது
SN1CB இருக்கும். எப்ப SN1CB மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும்? அசிடிக் புரோட்டானா இருந்துச்சு, அங்க அசிடிக் புரோட்டான் இருக்கு, புரோட்டான் இருந்துச்சு அப்படிங்கும் போது அது SN1CB ஃபாலோ பண்ணும், அது ஃபாஸ்டா நடக்கும். ஆனா கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ல பாருங்களேன், CN இருக்கு, சைனைட் லிகாண்ட் இருக்கு, குளோரின் இருக்கு, இங்க என்னவே கிடையாது, அசிடிக் புரோட்டானே கிடையாது. அசிடிக் புரோட்டானே இல்ல அப்படின்னா SN1 டைப் ஆஃப் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். எப்ப நோ அசிடிக் புரோட்டானே இல்லாதப்போ அந்த ரியாக்ஷன் எனக்கு எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்கும். சோ அப்ப ஸ்லோ 2 தப்பு 4 தப்பு. சோ 2 and 4 எலிமினேட் பண்ணிடலாம். 1 and 3 பாருங்க, ரெண்டுமே ஸ்லோ. SN1 அப்படிங்கும் போது எனக்கு என்னது? அதோட கான்சென்ட்ரேஷன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை மட்டும் பொறுத்து இருக்கும்? அந்த CO காம்ப்ளெக்ஸை மட்டும்தான் பொறுத்து இருக்கு, யாரை பொறுத்து இருக்காது? அந்த பேஸ் பொறுத்து இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இட் ஸ்லோ அண்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CO காம்ப்ளெக்ஸ். 3 is a correct option. Because இது என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது? SN1 ஃபாலோ பண்ணுது. அடுத்து பாருங்க, the reaction of eta5C5H5Fe CH3 CO2 with PPH3. So கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன். eta5 Fe CH3 CO. இதோட எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுங்க. சோ இது 5 எலக்ட்ரான், இது 8, இது 1 எலக்ட்ரான் டோனர், இது 2, இது 2. சோ டோட்டலா எனக்கு எவ்வளவு இருக்கு? 8 plus 2 10, 10 plus 2 12 plus 1 13, 13 plus 5 18 எலக்ட்ரான் இருக்கு. சோ ஆல்ரெடி இது 18 இருக்கு, டைரக்டா PPH3 ஆட் ஆக முடியாது. சோ அப்ப என்ன ஆகுது? மைக்ரேட்டரி இன்சர்ஷன்ல இன்வால்வ் ஆகும் ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு CO எங்க எனக்கு மைக்ரேட் ஆகும்? Fe கார்பன் பாண்டுக்கு, மெட்டல் கார்பன் பாண்டுக்கு இடையில ஒரு CO எனக்கு என்ன ஆகும்? மைக்ரேட் ஆகும். அப்ப CO CH3 CO இங்க எனக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கும்? வேகன்சி கிரியேட் ஆயிருக்கும். சோ இப்ப கவுண்ட் பண்ணுங்க, இது 5, இது 8. சோ இது எனக்கு என்னவா இருக்கும்? 1 எலக்ட்ரான் டோனர், இது 2 எலக்ட்ரான் டோனர். சோ டோட்டலா கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸா இருக்கும். இப்ப PPH3 ஆட் ஆகும். எங்க ஆட் ஆகும்? இந்த வேக்கன்ட் சைட்ல ஆட் ஆகும். சோ Fe, so just a minute. Sorry. Fe CO CH3 CO PPH3. ஓகேவா? சோ இப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, கொடுத்துக்கூடிய இந்த ஃபைனல் காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. eta5 C5H5 இருக்கணும், Fe CO CH3 இருக்கணும், CO CH3, அண்ட் அடுத்து CO PPH3 இருக்கணும், CO PPH3. இங்க எந்த ஒரு COவும் எலிமினேட் ஆகல, மைக்ரேட்டரி இன்சர்ஷன் நடந்திருக்கு, அடுத்து PPH3 ஆட் ஆயிருக்கு, எந்த ஒரு COவும் எலிமினேட் ஆகல. So fourth option is incorrect. Third one is the correct one. Next question பாருங்க. The rhenium bond order follows. First ஒரு காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க, K2RE2Cl8 இருக்கு. சோ பொட்டாசியம் +2. சோ காம்ப்ளெக்ஸ்க்கு மேல -2 சார்ஜ் இருக்கு. சோ குளோரின் அப்படிங்கும் போது நெகட்டிவ், சோ -8. சோ மெட்டல் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா +6 ஸ்டேட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலை ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் மெட்டலுக்கு. சோ ரீனியம் அப்படிங்கும் போது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? சோ Mn டெக்னீட்டியம் ரீனியம், சோ Mn ஃபேமிலி. சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 7 எலக்ட்ரான் இருக்கும். 2 ரீனியம் அப்படிங்கும் போது 14 எலக்ட்ரான் இருக்கும். சோ 2 ரீனியம் அப்படிங்கும் போது 14 எலக்ட்ரான் இருக்கும். அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. சோ அப்ப -6 எலக்ட்ரானை நான் மைனஸ் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 8 எலக்ட்ரான் கிடைக்கும். இந்த 8 எலக்ட்ரான் நான் என்ன பண்றேன்? ஆர்பிட்டால ஃபில் பண்றேன். சிக்மா, பை, டெல் ஸ்டார், பை ஸ்டார் அண்ட் சிக்மா ஸ்டார். 8 எலக்ட்ரான் இருக்கா? இதை ஃபில் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8. பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு பாண்டிங் மைனஸ் ஆன்டி பாண்டிங் டிவைட் பை 2. பாண்டிங்ல 8 எலக்ட்ரான் இருக்கு, ஆன்டி பாண்டிங்ல எந்த எலக்ட்ரானும் இல்ல, டிவைட் பை 2.
So 4 bond order 4 இதுக்கு. And second complex எடுத்துக்கிறேன் Re2 Cl4 PMe2 PH whole 4. So இதோட நியூட்ரல் லிகாண்ட், இதோட சார்ஜ் 0. குளோரின் அப்படிங்கும்போது நெகட்டிவ் லிகாண்ட், ஸோ -4. அப்ப மெட்டல் என்ன ஸ்டேட்ல இருக்கும்னா +4 ஸ்டேட்ல இருக்கு. ஏன் காம்ப்ளெக்ஸ் வெளில எந்த ஒரு சார்ஜும் இல்ல, காம்ப்ளெக்ஸ் மேல சார்ஜ் இல்ல. ஸோ அப்ப இது -4 அப்படிங்கும்போது இது +4, அப்பதான் நியூட்ரலா இருக்கும். ஸோ அப்ப ரீனியம் +4 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ ரீனியம் அப்படிங்கும்போது ஒரு ரீனியம் அப்படிங்கும்போது 7 எலக்ட்ரான், 2 ரீனியம் அப்படிங்கும்போது 14 எலக்ட்ரான். 14ல 4 போயிடுச்சு அப்படின்னா 10 எலக்ட்ரான். இந்த 10 எலக்ட்ரானை ஃபில் பண்றேன். சிக்மா பை டெல் டெல் ஸ்டார் 1 2 3 4 5 6 7 8 9 10. Bond order is equal to bonding minus anti-bonding divided by 2. So bondingல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 8 இருக்கு. Anti-bonding அதாவது சிக்மா டெல் ஸ்டார்ல பாருங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, divided by 2. 6 divided by 2 is equal to 3. So bond order 3. And third complex பாருங்க Re2 Cl4 PMe2 PH whole 4 Cl. So chlorine அப்படிங்கும்போது நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ குளோரின் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். இட்ஸ் அ நியூட்ரல் லிகாண்ட் 0. ஸோ குளோரின் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகாண்ட், ஸோ -4. என்ன சார்ஜ் போட்டா உள்ளேயும் வெளியும் ஈக்குவல் ஆகும் அப்படின்னா இது +5 போடுறீங்க அப்படின்னா +5ல -4 போயிடுச்சு அப்படின்னா +1. அப்ப எனக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் சார்ஜ் வந்து ஈக்குவல் ஆயிடுது. ஸோ ரீனியம் +5 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ 2 ரீனியம் அப்படிங்கும் போது 14 எலக்ட்ரான், 14ல 5 போயிடுச்சு அப்படின்னா யூ கெட் 9 எலக்ட்ரான். இப்ப நான் ஃபில் பண்றேன். சிக்மா பை டெல் டெல் ஸ்டார், சிக்மா பை டெல் டெல் ஸ்டார் பை ஸ்டார், அண்டுக்கு மேல சிக்மா ஸ்டார் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. So bond order is equal to bonding minus anti-bonding. So bondingல 8 எலக்ட்ரான் இருக்கு, anti-bondingல 1 எலக்ட்ரான் இருக்கு. So divided by 2, 8 minus 1, 7 divided by 2, 3.5. It's a 3.5. So அப்ப எங்க கரெக்டா இருக்கு? So K2னு ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே 4 இருக்கும். அண்ட் அடுத்து பாருங்க குளோரின் இருக்கக்கூடிய ஆள் எல்லாம் 3.5 இருப்பாங்க. அண்ட் அடுத்து இது 3. ஸோ கரெக்ட் ஆர்டர் எங்க ஃபாலோ ஆகுதுன்னா தேர்ட் ஆப்ஷன்ல தான் 4 3.5 3. ஸோ லீஸ்ட் வந்து 3, அடுத்து 3.5, அடுத்து 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எனக்கு என்ன இருக்கணும்? K2 Re2 Cl8 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்டும் தேர்டும் பாசிபிள். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 3 3.5 கரெக்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணல. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க 4 3.5 3 கரெக்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணது பாண்ட் ஆர்டர். ஸோ 3 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். The metals in the active site of acetylene, hydratase, urase, carboxypeptidase, sulfide oxidase respectively. அசிட்டிலின் ஹைட்ரேஸ் அப்படிங்கும் போது என்ன மெட்டல் பிரசன்ட் ஆயிருக்கும்னா டங்ஸ்டன் பிரசன்ட் ஆயிருக்கும். யூரேஸ் அப்படிங்கும் போது நிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கும். கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படிங்கும் போது என்ன மெட்டல் பிரசன்ட் ஆயிருக்கும்? ஆக்டிவ் சைட்ல ஜிங்க் பிரசன்ட் ஆயிருக்கும். சல்ஃபைட் ஆக்சிடேஸ் அப்படிங்கும் போது மாலிப்டினம் பிரசன்ட் ஆயிருக்கணும். சோ அப்ப டங்ஸ்டன், நிக்கல், ஜிங்க், மாலிப்டினம்னு இருக்கணும். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க the high kinetic stability of chromium narborine system is due to. so narborine அப்படிங்கும் போது இந்த மாதிரி இருக்கும். சோ இதோட குரோமியம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. எவ்வளவு குரோமியம்? சோ எவ்வளவு நார்போரின் இருக்கும்? 4 நார்போரின் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இது ஏன் எக்ஸ்ட்ராவா ஸ்டேபிளா இருக்கு, ஹை கைனடிக் ஸ்டெபிலிட்டியா இருக்கு, என்ன காரணம்னு கேக்குறாங்க. So absence of alpha hydrogen, beta elimination leading to bridgehead olefin. Third பாத்தீங்க அப்படின்னா absence of vacant coordination site on the CR center. And fourth பார்த்தோம்னா agostic interaction. So இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட். இங்க என்ன கிடையாது அப்படின்னா பீட்டா ஹெட் எலிமினேஷனே கிடையாது. ஏன் கிடையாது? இது மெட்டல், இந்த கார்பன் ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். ஓகேவா? சோ பீட்டால இருந்து ஒரு ஹெச் எலிமினேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எங்க பாசிபிள் ஆகும்? பை பாண்ட் எங்க ஃபார்ம் ஆகும்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். இது என்ன இடம்? பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன். சோ இங்க பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன்ல உங்களுக்கு பை பாண்ட் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன பாசிபிள் கிடையாது. டியூ டு நார்போரினால ஹைலி ஸ்ட்ரெயினா இருக்கும். சோ இங்க பீட்டா ஹெட் எலிமினேஷன் அப்படிங்கிறது இங்க பாசிபிள் கிடையாது. சோ அதனால என்னவா இருக்கும்? ஹைலி கைனெட்டிக்கலி ஸ்டேபிளா இருக்கும். சோ செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கேலியம் Cl3 ரியாக்ட் ஆகுது. கேலியம் Cl3 ட்ரைமெத்தில் சிலேன் ஹைட்ரைடு ரியாக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும்? சோ டெர்மினல்ல H ஆட் ஆகும். சோ கேலியம் கேலியம் H அண்ட் தென் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு H. ஸோ பி பிளாக் சாப்டர்ல இருந்து வந்த கொஸ்டின். ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆப்ஷன் 1. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க. The formation constant of a metal ion with halides in water is given below. So metal அது ஹாலைடோட ஃபார்ம் ஆகும்போது அதோட K வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். X is a hard acid, Y is a soft acid. அதே போல X soft and Z hard, Y அப்படிங்கிறது soft and Z அப்படிங்கிறது hard. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை பேஸ் பண்ண கான்செப்ட் அப்படின்னா HSAB பிரின்சிபல். செகண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? லாகோட வேல்யூ ஹையா இருக்கு. லாகு K வேல்யூ ஹை மீன்ஸ் ஹைலி ஸ்டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ங்கிற மெட்டல் ஃப்ளூயினோட கம்பைன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன டைப் ஆஃப்? அதோட ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் எவ்வளவு இருக்கும்? 6 இருக்கு. இப்ப எக்ஸும் எஃப்பும் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு? அதோட ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6 இருக்கு. அண்ட் அதே போல எக்ஸும் குளோரினும் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 1.5 இருக்கும். அது சிமிலர்லி எக்ஸ்ங்கிற மெட்டலும் புரோமினும் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.5 இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாகு கேவோட வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா அது ஹைலி ஸ்டேபிள். ஸோ கொடுத்துருக்க ரோல யாரோட வேல்யூ அதிகமா இருக்கு? எக்ஸுக்கும் XF6 இந்த மெட்டலுக்கும் ஃப்ளூரினுக்குமான இந்த காம்பவுண்ட் எனக்கு என்னவா இருக்கு? பாண்ட் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கு? ஹை KA வேல்யூ, ஹை K வேல்யூவா இருக்கு. ஹை K வேல்யூம்னா என்ன இண்டிகேட் பண்ணுது? இது மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு அர்த்தம். சோ இதுல இருந்து எப்படி ஹார்ட் ஆசிட் சாஃப்ட் ஆசிட் கண்டுபிடிக்கிறது? ஃப்ளூரின் அப்படிங்கும் போது ஸ்மால் சைஸ் அப்படிங்கும் போது எனக்கு என்னவா இருக்கும்? இது ஹார்டா இருக்கும். இது ஹார்ட் ஆசிடா இருக்கும். சோ இதோட இது ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இது ஹார்ட் பேஸ். ஓகேவா? சாரி, இது ஹார்ட் பேஸ். ஃப்ளூரின் அப்படிங்கிறது ஸ்மால் சைஸ். சோ இது ஹார்ட் பேஸ். சோ இது ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது என்னவா இருக்கணும்? இது கண்டிப்பா ஒரு ஹார்ட் ஆசிடா தான் இருக்கும். HSAB பிரின்சிபல் என்ன சொல்லும்? ஒரு ஹார்ட் ஆசிடும் ஒரு ஹார்ட் பேஸும் கம்பைன் ஆகுது அப்படின்னா அது மோர் ஸ்டேபிள். அப்ப மோர் ஸ்டேபிள்னா அதுக்கு என்னவா இருக்கும்? லாகு K வேல்யூ அதிகமா இருக்கும், ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும். அப்ப இருக்கிறதுல இதோட வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப இது மோர் ஸ்டேபிளா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இது எனக்கு ஃப்ளூரின் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும்? ஸ்மால் சைஸா இருக்கு, ஹார்ட் பேஸ்னு தெரியும். இப்ப இது ஹார்ட் பேஸ்னா அது கண்டிப்பா என்னவா இருந்தாலும் இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஹார்ட் ஆசிடா இருந்தாதான் அது மோர் ஸ்டேபிள். அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது ஹார்ட் ஆசிட். ஸோ எக்ஸ் சாஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் தப்பு. ஸோ பி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ அப்ப 1-4 தான் டவுட். ஸோ அப்ப சியா இருக்குமா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். சியை பொறுத்தவரை எனக்கு என்னது? ஒய் அப்படிங்கிறது சாஃப்ட் ஆசிட். வேற எங்க ஒய் இருக்கு? இங்கேயும் ஒய் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இடத்துலயுமே ஒய் சாஃப்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப ஒய் அப்படிங்கிறது சாஃப்ட், எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இசட்டை பாருங்க, ஒரு சைடு ஹார்ட்னும் இன்னொரு சைடு சாஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இசட்டை கம்பேர் பண்ணு. இசட் மெட்டலோட ஃப்ளூரின் கம்பைன் ஆகுது. இசட் அப்படிங்கிற ஒரு மெட்டலோட ஃப்ளூரின் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதோட ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 0.5 இருக்கு. அதே போல இசட் மெட்டலோட குளோரின் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ 8.5 இருக்கு. அதே போல இசட் மெட்டலோட புரோமின் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ 15 இருக்கு. சோ இருக்கையில யாருக்கு ஹை ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு? இசட்டுக்கும் பிஆ இருக்கும் தான். சோ இதுக்கு ஹை ஃபார்மேஷன், ஹை லாக் K வேல்யூ அப்படின்னா இது என்னது? ஹைலி ஸ்டேபிள். சோ புரோமின் அப்படிங்கிறது சைஸ் பெருசு, ஹை சைஸ். லார்ஜ் சைஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னவா இருக்கும்? இது சாஃப்ட் பேஸா இருக்கும். இது சாஃப்ட் பேஸா இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? சாஃப்ட் ஆசிடா இருக்கணும். அப்பதான் இது மோர் ஸ்டேபிள் இன்ட்ராக்ஷனா இருக்கும். ஹை லாக் K வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இசட் அப்படிங்கிறது இட்ஸ் அ சாஃப்ட் ஆசிட். ஸோ அப்ப ஏஎன்சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, the reaction of aqueous acidic solution of COCl2 with KNO2 gives yellow precipitate X, and with NH4 SCN a blue colored compound Y and X are respectively. COCl2
KNO2 ஓட ரியாக்ட் ஆகி எக்ஸ்ங்கிற காம்பவுண்ட கொடுக்குது. அதே போல NH4 SCN ஓட ரியாக்ட் ஆகி ஒய்ங்கிற காம்பவுண்ட கொடுக்குது. சோ இந்த எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதை பொறுத்தவரை நீங்க வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கணும். அது எந்த இடத்துல மோர் ஸ்டேபிளா இருக்கணும் பார்க்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்டேட்ல இருக்கு, இது +4, அப்ப காம்ப்ளெக்ஸ்க்கு மேல -4 இருக்கும், இது -6, இது +2. இங்க கோபால்ட் +2 ஸ்டேட்ல இருக்கு. சோ ஆக்டாஹெட்ரல் கோபால்ட் வந்து +2 ஸ்டேட்ல இருக்கு, NOS ஸ்ட்ராங் லிகாண்ட். சோ கோபால்ட் +2 அப்படிங்கும் போது D7 ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ராங் லிகாண்டா பேர் பண்ணுமா? சோ டி ஆர்பிட்டல் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், T2G ஆகும் EG ஆகும். சோ எலக்ட்ரானை பேர் பண்ற 1 2 3 4 5 6 7. ஓகேவா? சோ கோபால்ட் +2 ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஒரு அன்ப எலக்ட்ரான் இங்க இருக்கும். அண்ட் அதுவே இங்க பாருங்களேன், CO NO2 ஹோல் 6 இது +3ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஷனை பாருங்க, இது +3 இருக்கு, அப்ப காம்ப்ளெக்ஸ் -3 இருக்கும், இது -3. சோ காம்ப்ளெக்ஸ் இது +6, இது -3, இது +3. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு என்னது -3 இருக்கு. சோ NO2ங்கிறது -6. சோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னது CO +3 ஸ்டேட்ல இருக்கு. கோபால்ட் +3 அப்படிங்கும் போது இட்ஸ் D6. ஆக்டாஹெட்ரல் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், இது ஹைலி சிமெண்ட்ரியா இருக்கு, மோர் ஸ்டேபிள். மோர் சிமெண்ட்ரி எனக்கு என்னவா இருக்கும், இது மோர் ஸ்டேபிளா இருக்கு. இங்க எனக்கு என்ன பாசிபிள், இங்க டிஸ்டார்ஷன் பாசிபிள், இங்க நோ டிஸ்டார்ஷன், மோர் ஸ்டேபிள். அப்ப எனக்கு எந்த காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும், K3CONO2 ஹோல் 6 தான் ஃபார்ம் ஆகும். சோ ரெண்டுமே எனக்கு பாசிபிள், K4ம் பாசிபிள், K3 காம்ப்ளெக்ஸும் பாசிபிள். K4 அப்படிங்கும் போது CO +2 ஸ்டேட்ல இருக்கும், அண்ட் K3 அப்படிங்கும் போது CO +3 ஸ்டேட்ல இருக்கும். இந்த ஒரு அன்ப எலக்ட்ரான் ஈஸியா எனக்கு என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். சோ அந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அன்ஸ்டேபிளா ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆனா இங்க எனக்கு என்ன கிடையாது, அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, இது மோர் ஸ்டேபிள். அப்ப கோபால்ட் +3 தான் இங்க மோர் ஸ்டேபிள். இதுவே டெட்ராஹெடலுக்கு பாருங்களேன், டெட்ராஹெடல் அப்படிங்கும் போது இது +2, அப்ப காம்ப்ளெக்ஸ்க்கு வெளில -2 இருக்கு. தையோசைனைடு அப்படிங்கும் போது நெகட்டிவ் லிகான், சோ -4, இது கோபால்ட் +2. இப்ப கோபால்ட் +2 டெட்ராஹெடல்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும், மேல T2G இருக்கும், கீழே EG இருக்கும். சோ D7 கோபால்ட் +2 அப்படிங்கும் போது எலக்ட்ரானை ஃபீல் பண்றேன், 1 2 3 4 5 6 7. இது எனக்கு என்னவா இருக்கு, சிமெண்ட்ரியா இருக்கு. உங்களுக்கு என்னவா இருக்கும், மோர் ஸ்டேபிளா இருக்கும். யாரை விட, இந்த காம்ப்ளெக்ஸை விட. So 3 is the correct option. So octahedral பொறுத்தவரையும் +3 more stable, tetrahedral பொறுத்தவரையும் +2 more stable. So coordination number 2 லாம் ரொம்ப unstable, இங்க coordination number 4 தான் possible. So 3 is the correct option. And next question பாருங்க, in the following reaction A, B, C, the respectively are. So BF3 இருக்கு, BF3 ஓட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடுறாருன்னா உங்களுக்கு F ரிமூவ் ஆகி உங்களுக்கு என்ன ஆட் ஆகுங்க, ஹைட்ரஜன் ஆட் ஆகும், BH3 ஆட் ஆகும். அண்ட் அடுத்து அதுல வாட்டர் மாலிகூல் போடுறீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் BOH ஹோல் 3. ஸோ இதை ஹீட் பண்றீங்க அப்படின்னா இட் கன்வெர்டட் இன்டு B2O3. இதுல நீங்க அடுத்து கால்சியம் ஃப்ளூரைட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் போடுறீங்க அப்படின்னா இட் அகெயின் கன்வெர்டட் இன்டு BF3. அப்ப என்ன ஆப்ஷன்ல இருக்கணும், A அப்படிங்கிறது BH3 அண்ட் B அப்படிங்கிறது BOH ஹோல் 3 அண்ட் C அப்படிங்கிறது B2O3. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஒன். Next question பாருங்க, match the species given in list 1 with the appropriate description in list 2. So list 1ஐயும் list 2வையும் நம்ம மேட்ச் பண்ண போறோம். அலுமினியம் அப்படிங்கும்போது இட்ஸ் a electron deficient molecule. So அதுல என்னவா இருக்கும் அப்படின்னா 3 centered 2 electron bond இருக்கும். So Aக்கு 2. So Aக்கு 2 வரக்கூடிய ஆப்ஷன் 2 and 4 எலிமினேட் பண்ணிடுறேன், 1 and 2, 1 and 3 பாசிபிள். அடுத்து பாருங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். லித்தியம் ஹைட்ரைட் அப்படிங்கும் போது இட்ஸ் அயானிக் ஹைட்ரைட். இதுவே HF அப்படிங்கும் போது 1D பாலிமர். ஏன் இப்படி சொல்றேன், லித்தியம் அப்படிங்கும் போது மெட்டல். சோ இது உங்களுக்கு என்னவா இருக்கும், இது உங்களுக்கு என்னவா பிஹேவ் பண்ணும், ஹைட்ரைடா பிஹேவ் பண்ணும். மெட்டல் இருக்கும் போது இந்த ஹைட்ரைடா பிஹேவ் பண்ணும். சோ இட்ஸ் அயானிக் ஹைட்ரைட். அண்ட் அதுவே இதை பாருங்க, HF அப்படிங்கும் போது இங்க என்ன பாசிபிள், H பாண்டிங் பாசிபிள். சோ எப்படி கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப 1D பாலிமரா டியூ டு H பாண்டிங், இது 1D பாலிமரிக்கா இருக்கும்.
ஸோ HF அப்படிங்கிறது 1D பாலிமர். அடுத்து CH3Li அப்படிங்கும் போது 4 centered 2 electron bond எங்க இருக்கும்னா CH3Li ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா Dக்கு 3. ஸோ Dக்கு 3 அப்படிங்கும் போது தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்போசிங் CrO3 to hydrogen chloride gas gives a red vapor of compound P. When P is passed through a dilute solution of NaOH, it turns yellow due to the formation of complex ion Q. Adding acidified H2O2 to a solution of Q result in a dark blue compound R, PQR respectively. CrO3 HCl ஓட ரியாக்ட் பண்றாங்க. சோ என்ன கிடைக்கும்? ஒரு ரெட் கலர் வேப்பர் காம்பவுண்ட் கிடைக்குதான், அதை Pன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த P என்ன பண்ணுது? NaOH ஓட ரியாக்ட் ஆகி எல்லோ கலர் காம்பவுண்ட கொடுக்குது, அதை Qன்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் இதோட H2O2 போடுறாங்க. இது எனக்கு டார்க் ப்ளூ கலர் R காம்பவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நம்ம என்னென்ன காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கணும். P என்ன, Q என்ன, R என்னன்னு சொல்லணும். CrO3 ஓட HCl போடுறாங்கன்னா குரோமைல் குளோரைட் ப்ரொடியூஸ் ஆகும், அது ரெட் வேப்பரா இருக்கும். அதாவது CrO2 Cl2 ப்ரொடியூஸ் ஆகும். இதோட ஷேப் எப்படி இருக்கும்? Cr டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O Cl Clன்னு இருக்கும். சோ அப்படி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி இல்ல. P அப்படிங்கிறது எனக்கு உங்களுக்கு என்னவா இருக்கணும்? C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O Cl Clன்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் 2 எலிமினேட் பண்றேன், 3 and 4 பாசிபிள். அண்ட் இதோட நான் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறேன்னா இட் கன்வெர்டட் இன்டு CrO4 2-. அப்ப Cr டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O O மைனஸ் O மைனஸ் 2- தானே. சோ இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். இந்த ஷேப் இதான் Q. இந்த ஷேப் எங்க இருக்குன்னு பாருங்க. சோ 2-, இங்க 4, இங்க 3- இருக்கு. சோ அப்ப 3 எலிமினேட் பண்றேன், 4 to 1 இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சோ இதோட H2O2 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, the ground state term symbol of metal hydrates europium +3 and terbium +3 respectively. so europium +3 அப்படிங்கும் போது F எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா 4F6 இருக்கும், F6 இருக்கும். சோ இதோட டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்க போறேன். 1 2 3 4 5 6 டோட்டலா 7 ஆகுது. So the value போடுறேன் 3 2 1 0 -1 -2 -3. So L is equal to இந்த -2 இந்த +2 cancel ஆயிடும், இந்த 1 இந்த -1 cancel ஆயிடும். L is equal to 3. L is equal to 3 means F orbital எவ்வளவு அன்ப எலக்ட்ரான் இருக்கு? 6 இருக்கு. 6 + 1 7 ஆயிடும். அண்ட் இது லெஸ் தென் ஆஃப் ஃபில்டா இருக்கு. So J is equal to L - S. L ஓட வேல்யூ 3. எவ்வளவு அன்ப எலக்ட்ரான் இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6/2. 6/2 அப்படிங்கும் போது 3 - 3 is equal to 0. F 7 0. 3 and 4 eliminate ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, டெர்பியம் +3 அப்படிங்கும் போது F8, F எலக்ட்ரான் 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இதோட வேல்யூ போடுங்க. இது -3, இது -2, இது -1 0 +1 +2, இது +3. ஒரு எலக்ட்ரான் இருந்தா +3, 2 எலக்ட்ரான் இருக்கா? சோ இது +6. -2க்கும் +2 கேன்சல் பண்றேன், +1க்கும் -1க்கும் கேன்சல் பண்றேன். +6ல -3 போயிடுச்சு அப்படின்னா -+3. சோ L is equal to 3. L is equal to 3 அப்படிங்கும் போது F ஆர்பிட்டால். அடுத்து நம்பர் ஆஃப் அன்ப எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சோ 3 + 3 6 இருக்கு. அப்ப 6 + 1 7. 7 தான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. நெக்ஸ்ட் J வேல்யூ கண்டுபிடிக்கணும். J ஓட வேல்யூ இட்ஸ் L + S. என்னது? மோர் தென் ஆஃப் ஃபில்ட். ஆஃப் ஃபில்ட விட அதிகமா இருக்கு. சோ L + S. L ஓட வேல்யூ 3 அண்ட் S பாருங்க எவ்வளவு அன்ப எலக்ட்ரான் இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6/2. 6/2 அப்படிங்கும் போது 3 + 3 is equal to 6. So F பவர்ல 7 கீழ 6. இங்க F பவர்ல 7 கீழ 0. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, a vanadium compound X is obtained by heating NH4VO3 X reacts with dilute HCl to form another vanadium compound Y along with chlorine gas. So NH4VO3 ஹீட் பண்றீங்க அப்படின்னா
உங்களுக்கு எக்ஸ்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. எக்ஸ் என்ன பண்ணுது, டைல்யூட் HCl ஓட ரியாக்ட் ஆகி இன்னொரு வெனேடியம் காம்பவுண்ட் ஒய்யை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட அலாங் குளோரின் கேஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஒய்ங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ NH4 VO3 அப்படிங்கும் போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். VO3 மைனஸ் ஹீட் பண்றோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், V2O5 ப்ரொடியூஸ் ஆகும். இதோட டைல்யூட் HCl போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு VOCl2 ப்ரொடியூஸ் ஆகும், பிளஸ் Cl2 கேஸ் உங்களுக்கு எவால்வ் ஆகும். ஸோ VOCl2 அப்படிங்கிறது தான் ஒய். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறதுல பார்த்தோம்னா டைட்டேனியம் இருக்கு, நியோபெசின் இருக்கு. ஸோ ரெண்டுக்கான கரெக்ட் ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. நியோபெசின் அப்படிங்கும் போது உங்களுக்கு யார் பிரிட்ஜிங்ல இருப்பாங்கன்னா சைக்ளோபென்டாடைனல் வந்து பிரிட்ஜிங்ல இருக்கும். ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ பாருங்க, நியோபெசின் அப்படிங்கும் போது சைக்ளோபென்டாடைனல் பிரிட்ஜிங்ல இருக்கும். ஹெச் வந்து இங்க பிரிட்ஜிங்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது கிடையாது, எஸ் கிடையாது, பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அதுவே டைட்டனோசின் அப்படிங்கும் போது ஹெச் பிரிட்ஜிங்ல இருக்கும். ஸோ பாருங்க, இங்க ஹெச் பிரிட்ஜிங்ல இருக்கு, இங்க என்ன இருக்கு, சைக்ளோபென்டாடைனல் பிரிட்ஜிங்ல இருக்கு. ஸோ இது கிடையாது. ஸோ பி அண்ட் கியூ இஸ் கரெக்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியோபெசின் அப்படிங்கிறது பி தான் கரெக்ட். அதே போல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைட்டனோசினுக்கு கியூ தான் கரெக்ட். அண்ட் ஏபி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ASFI அப்படிங்கிறது இட்ஸ் a fluoride acceptor, better fluoride acceptor. ஸோ இது எனக்கு என்ன ஆகும், ASFI 2HF ஓட ரியாக்ட் ஆகி fluoride அக்செப்ட் பண்ணி இட் பிகம்ஸ் ASF6. ஓகேவா? நெகட்டிவ் ஆகும். அண்ட் என்னவா மாறும்னா H2F பாசிட்டிவாகவும் மாறும். ஸோ ஆனையான் பாத்தீங்க அப்படின்னா ASF6 மைனஸ் அண்ட் கேட்டையான் பாத்தீங்க அப்படின்னா H2F பாசிட்டிவ். ஸோ இதோட ஷேப் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சனிக் அப்படிங்கும் போது 5 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சேர்த்தோம்னா 6 எலக்ட்ரான். ஸோ 6 எலக்ட்ரான் 6 ஃப்ளூரின் இருக்கு. ஸோ இட்ஸ் ஆக்டாஹெட்ரல் ஷேப்ல இருக்கு. ஸோ பாண்ட் பேர் வந்து உங்களுக்கு 6 இருக்கும். ஸோ இட்ஸ் ஆக்டாஹெட்ரல். அதாவது ஆனையான் Q அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்டாஹெட்ரலா இருக்கும். Q இஸ் ஆக்டாஹெட்ரல். கரெக்ட். அடுத்து கேட்டையான் பாருங்க, அதாவது P H2F. ஸோ F இஸ் சென்ட்ரல் ஆட்டம். ஸோ டோட்டலா எனக்கு எவ்வளவு இருக்கும், 7 எலக்ட்ரான் இருக்கும். பாசிட்டிவ் அப்படிங்கும் போது எலக்ட்ரான் எடுத்துடுறேன். ஸோ 6 இருக்கு. 2 ஹைட்ரஜனை பிளேஸ் பண்றேன், பாண்ட் பண்றேன். ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, ஸோ 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். ஸோ இட்ஸ் அ பென்ட் ஷேப். ஸோ P இஸ் அ பென்ட் ஷேப், அதாவது P கேட்டையான் இஸ் அ பென்ட். ஸோ A ஆல்சோ கரெக்ட். ஸோ A கரெக்ட் அண்ட் B கரெக்ட். அடுத்து பாருங்க, ClF3 2HF ஓட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு ஃப்ளூரைடை டொனேட் பண்ணும். ClF3 டொனேட் பண்ணும். ஸோ டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா ClF2 பாசிட்டிவ் ஆகும். இது எனக்கு என்னவா மாறும், HF2 நெகட்டிவாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இது என்ன ஷேப்ல இருக்கும்னா Cl பாசிட்டிவ் அப்படிங்கும் போது ClF2 பாசிட்டிவ் இஸ் பென்ட் ஷேப்ல இருக்கும். அதாவது இந்த கேட்டையான் உங்களுக்கு என்னவா இருக்கும், சிமிலர் டு H2F பாசிட்டிவ் தான். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்ல இருக்கும்னா பென்ட் ஷேப்ல இருக்கும் R. அண்ட் அதே போல HF2 அப்படிங்கும் போது டியூ டு H பாண்டிங் உங்களுக்கு இது என்னவா இருக்கும், லீனியரா இருக்கும். S அப்படிங்கிறது லீனியர். ஸோ R அப்படிங்கிறது பென்ட், S அப்படிங்கிறது லீனியர். ஸோ எல்லாமே கரெக்ட். ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் கண்டெய்னிங் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும் போது A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் MnCO5COCH3 heat gives the product. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா மைக்ரேட்டரி இன்செஷன் நடந்திருக்கு. மைக்ரேட்டரி இன்செஷன் நடந்திருக்கு. செகண்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்றீங்க, ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ MnCO
CO CH3 CO CO C. ஸோ மைக்ரேட்டரி இன்செஷன் எந்த டைப் ஆஃப் லிகாண்ட் நடக்கும்னா ரெண்டு சிஸ் லிகாண்டுக்கு இடையில நடக்கும். நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா டீகார்பனைசேஷன் நடக்கும். ஸோ CO வந்து எனக்கு எலிமினேட் ஆகும். எந்த CO எலிமினேட் ஆகும் அப்படின்னா இந்த இன்செஷன் ஆனிச்சு பாத்தீங்களா, அது எலிமினேட் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யார் எலிமினேட் ஆவா, இந்த லிகாண்ட் எலிமினேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப எனக்கு இந்த மைக்ரேட் ஆனக்கூடிய CO இங்க ஸ்டார் பண்ணி காட்டியிருக்காங்க. எனக்கு யார் எலிமினேட் ஆக மாட்டா, இன்செக்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த CO உங்களுக்கு எலிமினேட் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தப்பு. ஸோ இது என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இந்த CO எலிமினேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த CO எலிமினேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வேகன்சி கிரியேட் ஆகுமா? இப்ப என்ன ஆகும்னா இந்த CH3 இங்க போயிடும், திரும்ப CO போயிடும். ஸோ நார்மல் ஆயிடும். அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் டு இன்செஷன். இங்க டி இன்செஷன் நடக்குது. ஹீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மைக்ரேட்டரி இன்செஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. மைக்ரேட்டரி இன்செஷன் நடந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா அங்க டி இன்செஷன் நடக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 3 5 இருக்கா, இந்த இடத்துல CH3 ஆட் ஆகும். CH3 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ் பொசிஷன்ல இருக்கும். ஸோ இங்க பாருங்களேன், இந்த ஆப்ஷன் பாசிபிள் கிடையாது, இங்க டைமர்லாம் ஆகாது. ஸோ 1 and 3 தான் டவுட் வரணும். ஸோ எனக்கு ஒரு CO எலிமினேட் ஆயிடுச்சு. இந்த CH3 போய் எனக்கு என்ன ஆகும், இந்த வேகன்சில வந்து ஃபிட் ஆயிடுது. ஓகே, இந்த CH3 எங்க இருக்கணும் அப்படின்னா சிஸ் பொசிஷன்ல இருக்கணும். ஸோ இங்க CH3 என்னவா இருக்கு, டிரான்ஸா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு டிரான்ஸா இருக்கு. அது எங்க இருக்கணும், சிஸ்ல இருக்கணும். இங்கதான் உங்களுக்கு சிஸ்ல இருக்கு. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா CH3 எங்க இருக்கணும் அப்படின்னா அது சிஸ் பொசிஷன்ல இருக்கணும். சிஸ் லிகாண்ட் தான் இங்க இன்வால்வ் ஆகுது. பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.